திருவண்ணாமலை அருகே காட்டாம்பூண்டியில் 4 பேர் சென்ற கார் சாலையோர மரத்தில் மோதியதில் 2 உயிரிழந்தனர். 2 சிறு காயங்களுடன் தப்பினர். மழை பெய்தபோது அதிவேகமாக சென்ற காரின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதுவதை தவிர்க்க திடீரென பிரேக் பிடித்த போது வழுக்கிச் சென்று மரத்தில் மோதியதாக கூறப்படுகிறது. சார் வணக்கம், என்னோட நேம் பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டாவளத்துன்றதில் வசிக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா என்னோட அத்தை, இவங்க வந்து ஒரு விடோ, இவங்க என்னோடய ஒய்ஃபு. இவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருந்தார். அவர் பேர் வந்து ராம்கி. அவர் வந்து கொஞ்சம் குடிப்பழக்கத்தில் இருந்தார். அந்த குடிப்பழக்கத்தில் இருந்ததால் அவரை வந்து திருத்துறதுக்காக நாங்கள் வந்து ஒரு குடிபோதை அந்த மறுவாழ்வு மையத்தில் வந்து சேர்த்துருந்தோம். நாங்கள் சேர்த்தது பார்த்திங்கன்னா மார்ச் 30 சேர்த்தோம். சேர்த்ததுக்கப்புறமா அவர் வந்து எங்ககிட்ட எதுவுமே கண்ணில் காட்டவே இல்லை. அவர் வந்து ஜஸ்ட் வீடியோ காலில் மட்டும்தான் எங்ககிட்ட காட்டுவாங்க. எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, தள்ளி இருக்கணுன்றதுக்காக நாங்களும் தள்ளி அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுத்தோம். அவங்க அப்போவே சொன்னாங்க, காப்பகத்தை விட்டு வெளியில் எங்கேயுமே கூட்டு போக மாட்டோம், எங்கேயுமே போக மாட்டோம்னு சொல்லி. ஆனால் நேற்று இரவு பார்த்திங்கன்னா 10:30 மணி அளவில் வந்து அவரை வந்து இங்கேருந்து போலூருக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. காப்பகத்துலேருந்து காரில் ஏன் கூட்டு போனாங்கன்றது தெரியல. காப்பகத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் 6 மணிக்கு மேலே காப்பகத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது. ஆனால் 6 மணிக்கு அப்புறமா வெளியில் கூட்டு போயிருக்காங்க. 10:30 மணிக்கு கூட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போகும்போது அந்த ஒரு முழுமையான இன்ஃபர்மேஷனே இல்லை. என்ன சொல்கிறாங்க, காரில் 4 பேர் இருந்தாங்கன்றாங்க, 5 பேர் இருந்தாங்கன்றாங்க, 6 பேர் இருந்தாங்கன்றாங்க, எத்தனை பேர் இருந்தாங்கன்றதே தெரியல. கூட்டு போகும்போது விபத்து ஏற்பட்டு, விபத்தில் வந்து என்னுடைய மச்சான் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டார். இந்த மரணம் வந்து ராத்திரி 10:30 மணிக்கு நடந்திருக்கு இந்த விபத்து எல்லாமே. ஆனால் எங்களுக்கு உடையவங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணி அளவுதெல்லாம் எங்களுக்கு வந்து நியூஸையே வந்து சொல்கிறாங்களே, இது மாதிரி வந்து விபத்தில் வந்து ராம்கின்றவர் வந்து தவறிட்டார் அப்படின்னு சொல்கிறதில்ல. இதில் காப்பகத்து மேலே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விகள் வந்து நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே ஏன் வெளியில் கூட்டிட்டு போனாங்க? விபத்து நடந்து 1 மணி நேரத்தில் எங்களுக்கு மெசேஜ் கொடுக்கலாம். ஆனால் விபத்து நடந்து 10 மணிக்கு நடந்து 10:30 மணிக்கு நடந்ததை 5:30 மணி வரைக்கும் எங்களுக்கு தெரியப்படுத்தாமல் யாருன்னு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் எங்களுக்கு மெசேஜே கொடுக்குறாங்க. எங்களுக்கு காவல்துறை மேலே இருக்கிற ஒரே ஒரு கோவம் என்னன்னா, காவல்துறை அங்கே ஸ்பாட்டுக்கு உடனே போயிருக்காங்க. அவங்களாவது எங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருக்கலாம். அதனால் இதில் காவல்துறை வந்து தலையிட்டு எங்களுக்கு வந்து அந்த வாழ்வு மையத்தில் என்ன தான் நடந்தது, என்னுடைய மச்சானுடைய இறப்பில் என்ன மர்மங்கள் இருக்குதுன்றதை எனக்கு வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா எங்கள் அத்தையும் இதுவும் நன்றி கடனாக இருப்போம். உங்களுக்கு காவல்துறை இது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.